பேதுருவுக்கு விசுவாசம் வந்துருச்சு. பேதுருவுக்கு இப்போ இயற்கை மனிதனாய் இருந்தவன் வார்த்தை கேட்டதுனால அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. இவன் சமுத்திரத்தில் பாடக என்னது வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றுமே கிடைக்கல. எப்படி அலசியிருப்பான்? மாமியார் வேற வீட்டில் இருக்கிறாங்க. மனைவியே சமாளிச்சிடலாம், மாமியாரை சமாளிக்க முடியாது. மாமியாருக்கே பேச மாட்டாங்க, மகள்கிட்ட தான் குத்தி விடுவாங்க. எந்த மாமியார் அப்படி இருக்க? மகளை குத்தி விடாத மாமியாரே, மகனை குத்தி விடாதே மாமியாரே. ஐயோ, நல்லா வலையை அலசிட்டு இருக்கிறான். அவனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு எப்போ அவன் படகை கொஞ்சம் தள்ளி உள்ளே போடுறான்றாரு. உள்ளே போட்டா ப்ரீச்சிங்லாம் முடிச்சிட்டார். இவன் ப்ரீச்சிங் கேட்டான். என்ன வரும்? விசுவாசம். டக்குன்னு சொல்ல என்ன வரும்? இயேசுவின் பிரசவத்தில் விசுவாசம் தான் வரும். மனுஷனுக்கு அடுத்த, சரீரத்துக்கு அடுத்த, சடங்குகளுக்கு அடுத்த அது விசுவாசம் வராது. இவன் இயேசுவின் புரட்சிக்கே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டான். ஸ்ட்ரெயிட்டா. இப்போ நீங்கள் இப்போ ஏன் போல கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் விசுவாசம் வந்துருச்சு. இவருக்கு தெரியும் இவன் ஒன்றுமே பிடிக்கல, இவளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. எப்பா உன் வலையை எடுத்துக்கொண்டு இதில் போடு, ஆழத்தில் வலையை போடு. ஐயா, பிரசனத்தை கேட்டான், விசுவாசம் வந்துருச்சு. நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. ஃபேக்டை சொல்கிறான். ஐயா ஃபேக்டு, நான் இப்படி தான் கிடைக்கல. ஆனாலும் உன் பிரசனத்தை கேட்டேன் பாருங்க. இப்போ உங்கள் வார்த்தையின் மேலே எனக்கு விசுவாசம் வந்துருச்சு. இப்போ நான் இயற்கையின் மனிதனாக இருந்தால் பகலில் மீன் வராது. சமுத்திரத்தின் ஆழத்திலேருந்து பகலில் மீன் வெளியே வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ஃபிஷர்ஸ்மேன் கடலின் ஆழத்துக்கு போவாங்க. இவன் சொல்கிறான், உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்த வலையில் விசுவாசத்தில் வலையை போட்டான். இயற்கையின் மனிதனாய் இருந்தவன் ஆவியின் மனிதனாய் அவன் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசம் வந்தபடியால் விசுவாசத்தோடு வலையை போட்டான். அந்த 2 படவுகளும் அமிழத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாய், அவன் பிரமிக்கத்தக்கதாய் இன்னொரு உணர்வை கொடுத்தார். எப்பா நான் பாவிப்பா, என்னை விட்டு போயிருப்பா. டே, உன்னை விட்டு போகிறதுக்கு வரலடா, உனக்கு அற்புதத்தை செஞ்சு உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்க போகிறேன், உன்னையே ஒரு அற்புத ஊழியக்காரன் ஆக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவன்.